அனைவருக்கும் வணக்கம். சுஜாதா அவர்களின் ஏன், எதற்கு, எப்படி. எறும்பு தின்னி என்று அழைக்கப்படும் விலங்கு எறும்பை மட்டுமே தின்று எப்படி வயிறு நெரிக்கிறது? எறும்பு தின்னிகள் எறும்பு மற்றும் கரையான் புற்றுகளை தோண்டி திறந்து ஒரு 10 நிமிடம் தின்னும். அதன் பின் கிளறுவதை நிறுத்திவிட்டு அடுத்த புற்றுக்கு போய்விடும். இப்படி தினந்தோறும் 10 கிலோமீட்டர் வரை சென்று 10-12 புற்றுகளை களைத்து தின்னும். ஒரே புற்றிலேயே சாப்பிட்டிருக்கலாமே என தோன்றலாம். அதுதான் இயற்கையின் வினோதம் உள்ளது. ஒரு புற்றையே காலி செய்தால் அது முழுவதும் அழிந்து மறுநாளைக்கு எறும்போ கரையானோ மிச்சம் இருக்காது. கலைக்கப்பட்ட புற்றிலிருந்து வெளிவந்த எறும்பு தன் உடலில் ஏறி கடிக்கும் வரை தின்றுவிட்டு அடுத்த புற்றுக்கு ஓடிவிடும். இதனால் எறும்புகளும் ஜீவித்திருக்கும், எறும்பு திண்ணியும் ஜீவித்திருக்கும். ஒட்டகச்சிவிங்கியும் இதே டெக்னிக்கை தான் பின்பற்றி ஒரு மரத்தை முழுவதும் ஒட்டையடிக்காது விட்டு வைக்கும். மனிதனின் அடுத்த பரிணாமம் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆராய்ச்சி தகவல்கள் உண்டா? உயரம் அதிகமாகும், முடி உதிர்ந்துவிடும், நிறைய இனக்கலப்புகள் ஏற்பட்டு எல்லோரும் ஒரு பொன் வருவல் நிறத்துக்கு வந்து விடுவார்கள். சில வியாதிகளுக்கு தடுப்பு சக்தி அதிகமாகும். மூச்சு காற்றில் அசுத்தம், உஷ்ணத்தின் சகிப்புத்தன்மை அதிகமாகி மூக்கு பழகிவிடும். உலகப் போர் வராது. சின்ன சின்ன போர்களில் மக்கள் தொகை சமன் செய்யப்படும். அறிவு ஜீவிகள் அரசாழ்வார்கள். ஆண் பெண் பாலியல் வேறுபாடுகள் குறைந்திருக்கும். பூமி சுற்றும் வேகம், ஒளியின் வேகம், இவையெல்லாம் எதை சார்ந்திருக்கின்றன? பூமி சுற்றும் வேகம் மணிக்கு 1670 கிலோமீட்டர். பூமி சூரியன் இவற்றின் எடையையும் இரண்டுக்கும் இடையிலான தூரத்தையும் சார்ந்திருக்கிறது. வெட்ட வெளியில் ஒளியின் வேகம் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர். ஐன்ஸ்டைன் சார்பு தத்துவப்படி அது மாறவே மாறாது. அது ஒரு காஸ்மிக் கான்ஸ்டன்ட் என்பார்கள். ஒளி மட்டும் இல்லை, ரேடியோ அலைகள், உஷ்ண அலைகள், காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், அல்ட்ரா வயலட் கதிர்கள் அனைத்தும் சூனியத்தில் இதே வேகம்தான். சாக்லேட் சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மை தீமை என்ன? பெரியவர்கள் சாப்பிடலாம், குழந்தைகள் சாப்பிடக்கூடாது என்கிறார்களே. உங்கள் உணவு சத்தான சமாச்சாரங்களை கொண்டதாக இருந்தால் அவ்வப்போது சாக்லேட் சாப்பிடுவது தீமையில்லை. ஒரு அவுன்ஸ் சாதா பட்டை சாக்லேட் 140 - 150 கலோரி கணக்கு. இதில் முக்கிய கிரீம் சமாச்சாரங்கள் சேர்த்தால் கலோரி அதிகம். சில பேருக்கு சாக்லேட்டில் உள்ள பினைல் எத்தில் அமீன் என்கிற வஸ்துவால் தலைவலி வரும். அதிகம் சாக்லேட் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு வரலாம். சிறுவர் சிறுமியருக்கு குட் நியூஸ், சாக்லேட் சாப்பிட்டால் பல் கெட்டு போய்விடும் என்பது உண்மையல்ல. ஒழுங்காக பல் தேய்க்கும் சிறார்களுக்கு. விளையாட்டு வீரர்கள் ஸ்டெராய்டு மாத்திரைகளை உட்கொள்வதன் மர்மம் என்ன? அந்த மாத்திரைகளை சாப்பிட்ட வீரர்களை போட்டியிலிருந்து விலக்கி விடுகிறார்களே, ஏன்? அன்பாலிக் ஸ்டீராய்டுகள் நம் உடலில் இயற்கையாக இருக்கும் டெஸ்டாஸ்டரோன் எனும் ஹார்மோனின் அளவை அதிகப்படுத்துகிறது. இது தசைகளின் வலுவை அதிகரிக்கிறது. குறிப்பாக ஓட்டக்காரர்கள், நீச்சல் வீரர்கள், பளு தூக்குபவர்களுக்கு. அவர்களது சாதனையை மீறி புதிய சாதனைகளை அடைய இந்த தற்காலிக வலிமை உதவுகிறது. இது செயற்கை முறை என்பதால் ஒலிம்பிக் ஒன்றிணைப்பு தடை செய்திருக்கிறது. மூத்திரத்தில் உள்ள டெஸ்டிரோன், எபிடெஸ்டிரோன் இவற்றின் விகிதம் சாதாரணமாக 1:1 இருக்க வேண்டும். இந்த விகிதம் 5க்கு மேல் 1:5 சென்றால் வீரருக்கு தடை. மனிதன் எவ்வளவு வோல்டேஜ் மின்சாரம் வரை தாங்கிக் கொள்ள முடியும்? மின்சார நாட்களை தண்டனையில் ஆளை தீர்த்து கட்ட எவ்வளவு வோல்டேஜ் மின்சாரம் பாய்ச்சப்படுகிறது? அது பேருக்கு பேர் மாறுகிறது. ஷாக் எந்த பாகத்தில் எத்தனை செகண்ட் அடித்தது என்பதையும் பொறுத்தது. இதயத்தினூடே 70 மில்லி ஆம்பிளிஃபையர் மின்சாரம் பாய்ந்தால் ஆல் அவுட். மின்சார நாற்காலியில் ஆளை உட்கார வைத்து 700 - 1000 வோல்ட் 6 ஆம்பியர் ஒரு நிமிஷம் கொடுத்தால் உத்தரவாதமாக செத்து விடுவான் என்கிறார்கள். நம்ம ஊரில் மின்சார நாற்காலி இல்லை. இருந்தாலும் உஷார். அடுத்த தடவை சுவிட்ச் போடும்போது ஒற்றை விரலால் போடுங்கள். மின்சார கம்பியின் மீது நமது உடலின் பாகம் படும் அளவை பொறுத்து தாக்குதல் அதிகமாகும். டைப்ரைட்டரிலிருந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு வரை எழுத்துகள் இந்த வரிசையில் அப்படித்தான் அமைய வேண்டும் என்று அறிவியல் காரணத்தோடு அமைத்தார்களா? யாரால் எப்படி முடிவு செய்யப்பட்டது? இந்த எழுத்து முறையை குவார்ட்டி கீபோர்டு மேல் வரிசையில் இருக்கும் முதல் 6 எழுத்துக்களை வைத்து சொல்லப்பட்டது என்பார்கள். 144 வருடங்களாக பழகி வருவதால்
டைப் இயந்திரத்திலிருந்து இந்த சிஸ்டம் கம்ப்யூட்டருக்கும் அப்படியே தாவிவிட்டது. கிறிஸ்டோபர் என்பவரால் 1860 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கீபோர்டில் வேகமாக அடிக்க சௌகரியமில்லை என்று இன்றும் புகார் உண்டு. வலதுகை உபயோகிப்பவர்களே பெரும்பான்மை இருக்கும் இந்த உலகில் இந்த கீபோர்டில் இடதுகை விரலுக்கும் அதிக வேலை இருக்கிறது. ஆங்கிலத்தில் மிக அதிகமாக பழகும் ஈ என்ற எழுத்து இடது கைவயிற்றில் உள்ளது அநியாயம். இருந்தும் இதை மாற்ற ஏற்பட்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறவில்லை. காரணம் பழக்கம்தான். டைப் அடிக்க சுலபம் என்று பார்த்தால் கார்னெஜி அறக்கட்டளைக்காக ஆகஸ்ட் வோராக் என்பவர் உருவாக்கிய டிசைன் தான் உத்தமம். பயன்படுத்துவோர் இன்றி காட்டில் எரிந்த நிலா அது. இதேபோல் தமிழில் சிறப்பான பொனடிக் கீபோர்டு கொண்டு வந்தார்கள். அது அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை. பழைய ஏலானா காபா தட்டச்சு முறையும் ரோமன் என்னும் ஆங்கிலத்தில் உச்சரித்து தமிழில் அடிப்பது மிகவும் பிரபலமாகி வருகிறது. படம் என்பதற்கு PATAM PADAM என்று தட்டலாம். பாடம் என்பதற்கு PAATAM PAADAM PATAM PADAM. உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அதிகம் பயன்படுத்துவது இதைத்தான். கையில் அழிய நீரை விட ஆழம் நிறைந்த கடல் நீரும் காய்ந்த மணலை விட நீரில் நனைந்த மணலும் நிறமாறி தெரிவது ஏன்? ஆழ்ந்த கடல் நீர் நிறமாறி தெரிவது ராமன் எஃபெக்ட் எனும் விளைவால். மணலின் நிறம் மாறுவது சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் தன்மை ஈர மணலுக்கு வேறுபடுவதால். செவ்வாயிலிருந்து பூமியை பார்த்தால் நீளமாக தெரியுமோ? வசதி வாய்ப்புகளோடு நாகரிகம் அடைந்த நிலப்பரப்பு விரிந்திருக்க எஸ்கிமோ என்னும் மனித இனம் இன்னும் பனிப்பிரதேசத்தில் வாழ்கிறதே. எல்லா எஸ்கிமோக்களும் கடுமையான பனிப்பிரதேசத்தில் இல்லை. அலாஸ்காவிலிருந்து கிளம்பி கிரீன்லாந்து, வட அமெரிக்காவின் வடபகுதி, சைபீரியா இங்கெல்லாம் பரவி வாழ்கிறார்கள். சிவப்பாக இருந்தாலும் அவர்கள் சிவப்பிந்தியர்கள் அல்ல. சொல்லப்போனால் மங்கோலிய இனத்துடன் தோற்றத்தில் ஒற்றுமை உள்ளவர்கள். நூற்றாண்டு கணக்காக இவர்களின் மக்கள் தொகை சுமார் 60,000க்கு அருகிலேயே இருந்து வந்திருக்கிறது. சின்ன சின்ன குழுக்களாக பிரிந்து அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு கடல் பகுதியில் வேட்டையாடி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு குடும்பம்தான் முக்கியம். நிலமோ பிரதேசமோ தேசமோ முக்கியமில்லை. நடுக்கடலில் புயலால் கப்பல் தள்ளாடும் போது நங்கூரம் போட்டு நிறுத்துவார்களாமே. நங்கூரத்துக்கு அவ்வளவு சக்தி எப்படி வரும்? கப்பலை நிறுத்த பல வழிகள் உள்ளன. அவையெல்லாம் கப்பல் எனும் பெரிய மிதக்கும் நகரத்தின் பாதையில் தடை ஏற்படுத்தி அதன் முன்னேற்றத்தை எதிர்த்து வேகமிழக்க செய்வதுதான் சாகசம். அதற்கு அதன் டர்பைன் பிளேடுகளின் கோணத்தை மாற்றி முன் செல்வதை பின் செல்வதாக செய்வதுதான் முக்கியமான முறை. கப்பல்களின் நங்கூரம் 4 டன்களுக்கு மேல் எடை இருக்கும். அதை சங்கிலி மூலம் விடுவித்து கடலாழத்தில் பாய்ச்சும் போது எதிர்ப்பு சக்தி கப்பலை நிதானப்படுத்தி நிற்க வைக்கும். இப்போது எல்லாம் நிறுத்தி வைக்க GPS சேட்டலைட் சிக்னல்களை பயன்படுத்துகிறார்கள் என்று படித்தேன். புலிக்குட்டிக்கு பாலும் சைவ சாப்பாடும் போட்டு வீட்டில் வளர்த்தால் அதன் குணம் மாறிவிடுமா? குணம் மாறாது, சீக்கிரம் செத்து போய்விடும். புலியின் மெட்டபாலிசம் அதன் வழக்கமான புலால் உணர்வை சார்ந்தது. அதை தவிர்த்துவிட்டு மோர் சாதம் போட்டு வளர்த்தால் சோனியாகிவிடும். வேட்டையாடி துரத்தி தனக்கேற்ற இரையை தேடுவது ஒரு மிருகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியம். காட்டையே அழித்துக் கொண்டிருக்கும் மனித இனத்துடன் நகரத்தில் வாழ அவற்றுக்கு தகுதி இல்லை. தங்க பஸ்வம் குங்குமப்பூ சாப்பிட்டால் அவை உடல் உறுப்புகளை பலப்படுத்துகிறது என்றும் பிறக்கும் குழந்தை மினுமினுப்பான நிறத்தில் பிறக்கும் என்றும் சொல்கிறார்களே, உண்மையா வாத்தியாரே? உண்மையல்ல. தங்க பஸ்வம் அபாயகரமானது, கிட்னியை பாதிக்கும். குங்குமப்பூவை பாலில் கொஞ்சமாக சேர்த்தால் வாசனையாக இருக்கும், வேறு எதுவும் செய்யாது. இதெல்லாம் நாட்டுப்புற நம்பிக்கைகள்தான். குழந்தை மினுமினுப்பாக பிறக்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராவது மினுமினுப்பாக இருக்க வேண்டும். 5000 வருடமாக இம்மாதிரி நம்பிக்கைகள் மனிதனிடம் இருந்து வருகின்றன. கிறிஸ்டோபர் ஃப்ரையின் கவிதைப்படி சந்திரன் கடவுளிடம் மானியம் பெற்று மக்கள் தொகை அதிகரிக்க ஏற்பட்ட வசியக்காரன். சந்திரன் தான் முதல் அப்ரோடிசியாக். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கும் காலண்டர் யாரால் வடிவமைக்கப்பட்டது?
ஆதிகாலம் தொட்டு வழக்கத்தில் இருக்கும் பஞ்சாங்கத்திலும் கூட சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்போது என்று சரியாக குறிப்பிட்டிருக்கிறார்களே. கிரேக்கர்கள்தான். அவர்களுக்கு சூரிய சந்திரர்கள் சுற்றும் கதியும் கிரகணங்களும் தெரிந்திருந்தன. இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லாததை கணக்குக்கு கொண்டு வர முயற்சித்தார்கள். 8 சூரிய ஆண்டுகளில் 99 சந்திர மாதங்கள் வருவதை கவனித்தார்கள். கிமு 776 பழைய ஒலிம்பிக் போட்டிகள் துவங்கிய போது இந்த 8 வருட காலண்டரை பயன்படுத்தினார்கள். பிறகு அதை 2 4 வருட காலண்டர்களாக பிரித்து ஒன்று 41 மாதமும் மற்றொன்று 50 மாதமும் என்றார்கள். 4 வருட இடைவெளிகளை ஒலிம்பியாடு என்றார்கள். இதே கணக்குத்தான் இன்றும் ஒலிம்பிக் போட்டிகள் 4 வருடத்துக்கு ஒரு முறை நிகழ்வதற்கு காரணம். ஜூலியஸ் சீசர் கிபி 46 அலெக்சாண்டரியாவை சேர்ந்த சோசிக்னஸ் என்னும் வானவியல் வல்லுநர் தயாரித்த காலண்டரை ஏற்று செயல்பட கட்டளையிட்டார். அதுக்கு ஜூலியன் கேலண்டர் என பெயரிடப்பட்டது. இந்த 4 வருட கேலண்டரில் 3 வருடங்களுக்கு தலா 365 நாட்கள் எனவும் 4வது வருடத்துக்கு மட்டும் ஒரு நாள் கூடுதல் எனவும் கணக்கிடப்பட்டது. அதுதான் லீஃப் வருடம். பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் 2004 ஹாப்பி பர்த்டே. நமது பஞ்சாங்கங்களில் சூரியர் சந்திரனை வைத்து நாள் கணக்குகளை சரிக்கட்டவும் பல உத்திகள் உள்ளன. பராகி மிகிரர் காலத்திலிருந்து வானத்தை பார்த்து கிரகணங்களை அறியும் திறமை மிக புராதனமானது. பாலைவனங்களிலும் பாம்புகள் இருக்கிறதாமே, அந்த வெப்பக்காட்டில் அவற்றுக்கு தீனி எப்படி கிடைக்கும்? பாம்புகள் பொதுவாகவே கோல்டு பிளட் வகையை சார்ந்த உயிரினங்கள் என்பதால் அடிக்கடி உணவு தேவையில்லை. பாலைவன பிரதேசங்களில் நீண்ட நாட்கள் உணவில்லாமல் தாங்கும். அதிக வெப்பம் இருந்தால் மணலை விலக்கி உள்ளே புதைந்து கொள்ளும். தலைப்பகுதியையும் வால் பகுதியை மட்டும் வெளியே காட்டும். ஒளிந்து வேட்டையாடவும் இது வசதி. பாம்பு பாம்பையை கூட தின்னும். மேலும் பறவை முட்டைகள், பல்லி, மரவட்டை, எறும்பு, கரையான் எதை வேண்டுமானாலும் இரையாக தின்னும். சட்டை உரிக்கும் போதுதான் இதற்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படும். இரையில் உள்ள தண்ணீர் இதற்கு போதும். சைடு வைண்டர் ஸ்நாக்ஸ் என்னும் சில வீரியன் பாம்புகள் பாலைவனத்தில் ஊர்ந்து செல்வது தனி அழகு. தனது உடலின் ஒரு சில பாகங்களை மட்டும் மணலில் தொட்டு பக்கவாட்டில் வேகமாக செல்லும். ஒரு தகவல்: உலகிலேயே மிக வேகமாக ஊர்ந்து செல்லும் பாம்பு ஆப்பிரிக்காவில் வாழும் கருப்பு மாம்பா. மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.